Hello everyone. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to use hyperlink in pharma field. So hyperlink என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனே அது நேவிகேட் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் URL-க்கு வந்து நேவிகேட் ஆகறத வந்து ஹைப்பர்லிங்க்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம். நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியோட நேம் வந்து நான் கொடுக்குன்னு நினைச்சேன்னா நான் அப்போ வந்துட்டு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நான் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செட்டப்ல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மேனேஜர் இங்க அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்மா ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்த்தீங்கன்னா நியூ ஃபீல்ட் நியூன்னு இருக்குங்க, இதை நீங்க கொடுங்க. இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ண போதுன்னா ஃபார்மா ஃபீல்ட் ஹைப்பர்லிங்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபார்மா ஃபீல்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க எது என்னன்னு வச்சுக்கலாம். நான் கம்பெனி வெப்சைட்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஏபி நேம் அது ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிரும். ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் தான் வைக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அது யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஹைப்பர் லிங்க் வந்துட்டு சூஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன வெப்சைட் கொடுக்க போறேன்னா கூகுள் வெப்சைட் வந்து நான் கொடுக்க போறேன் இப்போதைக்கு. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெப்சைட் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு சைட்ல ஹைபர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஹைபர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் செலக்டட் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, யூஆர்எல் அண்ட் என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்கும், ஃப்ரெண்ட்லி நேம். ஸோ நான் யூஆர்எல்ல வந்துட்டு கூகுளோட சைட் கொடுத்துருக்கேன். ஓகே. நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வெப்சைட் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்க இந்த நேமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல்க்கு வந்து நேவிகேட் ஆகும். இதுதான் மீனிங். ஓகே. ஹைப்பர் லிங்க்ல ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து யூஆர்எல், அந்த யூஆர்எல்க்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் இந்த நேம் கொடுத்துருக்கேன். ஓகே. ஃபீல்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கம்பெனி வெப்சைட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஆர்எல் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துருவோம். இப்போ நான் கொடுத்துட்டேன். ரிட்டர்ன் டைப் வந்துட்டு ஜீரோவா பிளாங்கா இருக்குது, பிளாங்க் கொடுத்துங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணா நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்க இது பண்றதுக்கு முன்னாடி செக் சிண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நோ சிண்டெக்ஸ் எரர் வந்தா மட்டும் தான் அது வந்து வேலிட் ஆனது. ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எந்தெந்த ப்ரொஃபைலுக்குலாம் அசைன் ஆகும் கேக்குது. என்னுடைய ப்ரொஃபைல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கு உண்டான ஆக்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எந்த பேஜ் லேஅவுட்னு கேக்குது. இப்போ வந்து நான் எப்படின்னா சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த குயிக் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபீல்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி வெப்சைட்டு அந்த ஃபீல்டு இது இருக்கு. இதை ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கம்பெனி வெப்சைடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ல கூகுள் வெப்சைட் யூஆர்எல் இருக்கு, அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வெப்சைட்ன்ற ஒரு யூஆர்எல் வந்துருச்சு. ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. இந்த ஃபீல்டு வந்து உங்களால எடிட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஃபார்மா ஃபீல்டா கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார்மா ஃபீல்டா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களால அந்த ஃபீல்டு வந்து எடிட் பண்ண முடியாது. அது வந்து ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கூகுள் வெப்சைட் வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கம்பெனியோட வெப்சைட் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபார்முலா ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க யூஆர்எல் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நேவிகேட் ஆயிரும். ஸோ நீங்க ஒவ்வொரு ரெக்கார்டுமே ஒவ்வொரு கொடுத்து நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு ஃபார்மா ஃபீல்டு கிரியேட் பண்ணீங்கன்னா அது எந்த ஃபீல்டு எல்லா ஒரு ரெக்கார்டுமே வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்றேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.